ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயனிஸ் ஜர்னி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை ஹேர் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகணும். தேவையான பொருள் என்னன்னா, கருவேப்பிலையும் நம்ம வந்துட்டு சாதம் வச்சு தண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம வெயில வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதையும் நம்ம வந்துட்டு கஞ்சி தண்ணியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஹேர் பேக் தயாரிக்க போறோம். ஸோ வந்துட்டு அது ரெண்டுட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தலையில கூட்டிக்கலாம். இது கூட வந்துட்டு நீங்க விட்டமின் இ கேப்சூல் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இப்போ இந்த பேக் எப்படி நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு நம்ம எவ்வளவு நேரம் வச்சு வாஷ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம தலையில வந்துட்டு கொஞ்சமா ஆயில் ஊற்றி மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு அது நல்லா அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை ஸ்கேல்பா இருந்ததுன்னா கொஞ்சம் அப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். வந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து ஹேர் வந்து நல்லா சிக்கு உடச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதனால நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் போது. அதெல்லாம் தலையை வந்து நம்ம இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம இப்போ உங்க முடியல படணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு இந்த ரூட்ல மட்டும் போட்டா போதும். முடியல வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த முடியல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ரூட்டுக்கு தான் மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். முடியல போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டிஷனும் எடுத்துட்டு நீங்க எல்லா இடத்துலையும் போடும். அப்பதான் அது இன்னும் கூட நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஊதி. அவ்வளோதான் கைஸ், நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு ஹேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கும்போது. அப்புறமா வந்துட்டு நீங்கள் குளிக்கும் போது அந்த கருவேப்பிலை வந்துட்டு சரியாக போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஸ்கேல்பில் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹேர்லலாம் இருந்ததுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது காஞ்சதுக்கு அப்புறமா அதுவாகவே கொட்டிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ்ல மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜெனனி.